உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டேய், இதான் குணசேகரனோட போனு. பிடி. இங்க பாரு, அவனுக்கு தெரியாம முன்னாடியே எடுத்துட்டேன். இப்ப அவன் உள்ளுக்குள்ள இருந்து யாரையும் போன் பண்ணி கூப்பிட முடியாது. இத ஃபிளைட் மோட்ல போட்டிருக்க, நீயே வச்சுக்க. இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதும் யாருக்கும் தெரியாம அவன் ரூம்ல நான் சொல்லும் போது இந்த போனை வச்சிரு. சரிங்கண்ணே. அண்ணே, உங்க போன் உங்ககிட்ட இருக்கா? தம்பி, நிச்சயத்துக்கு வேண்டியது எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருந்தல, அப்ப போனு கையில வச்சுட்டு வேலை செய்ய முடியாதுன்னு போனை நான் என்னோட பேக்லயே வச்சுட்டேன் தம்பி. இப்ப யாருக்குமே போன் பண்ண முடியாது அண்ணி. என்ன பண்றது இப்போ? ஐயோ, நிச்சய நேரம் வேற நெருங்கிட்டு இருக்க அண்ணி. அண்ணி, இந்த நிச்சயதார்த்தம் நடக்கவே கூடாது. அப்பாக்கு கால் போல பெரியப்பா. போன் போலையா? நேரம் வேற போயிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்றது மச்சான்? ஒருவேளை நல்ல நேரம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் வைக்க முடியுமா? ஏம்பா, நல்ல நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி வைக்க முடியும்? நேரம் வேற போய்கிட்டே இருக்கு. மாப்பிள்ளையோட அப்பா வேற இல்ல. இப்ப என்ன பண்றது? இன்னைக்கு இதை விட்டா வேற நல்ல நேரமே இல்லைங்கயா. அப்ப இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள நிச்சயம் வச்சே ஆகணுமா? இல்லாட்டி வைக்க முடியாதா? ஆமாங்கய்யா, வைக்கவே முடியாது. நிச்சயத்தை நிறுத்த நான் ஒரு திட்டம் போட்டு வச்சிருந்தா அதுக்கு தோதா தானா ஒரு விஷயம் நடக்குது. இதை விடக்கூடாது. அண்ணி, நீங்க அப்படி போங்க. ஐயோ, என்ன ரூமுக்குள்ள இருந்து டங்கு டங்குன்னு ஏதோ சத்தம் கேக்குது. அப்போ மாப்பிள்ளையோட அம்மா அப்பா 2 பேரும் இருந்தா தான் தட்டு மாத்த முடியுமா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா. 2 பேர் இருந்தா நல்லா இருக்கும். இல்லைன்னா 2 பேர்ல யாராவது ஒருத்தர் இருந்தா கூட போதும். அப்புறம் என்ன, மாப்பிள்ளையோட அம்மா தான் இருக்காங்கல்ல, பத்திரிக்கை படிங்க. அதெல்லாம் முடியாது. ஏன் புருஷன் இல்லாம எப்படி என் புள்ள நிச்சயதார்த்தம் நடக்கும்? நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். அவர் வந்தாதான் நிச்சயதார்த்தம் நடக்கும். அண்ணி, எப்படா நிச்சயத்தை நிறுத்தலான்னு தான் கல்யாணி அண்ணி இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு காரணம் கிடைச்சா விடுவாங்களா? அம்மா, பையனுக்கு நிச்சயம் நடக்க போகுதுன்னு தெரியும். இந்த நேரத்துல இவங்க போனா? தம்பி, ஐயா, குணசேகர் எங்க இருக்கான்னு தேடி பார்த்து கூட்டிட்டு வாங்க. சரிங்க ஐயா. நீங்க என்ன தேடினாலும் குணசேகரன் கிடைக்க மாட்டான். வானதி எங்க? அவ ரூம்ல இருக்கா. நான் போய் கூட்டிட்டு போய் கூட்டு வா. மச்சான், நல்ல நேரம் முடிய இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. என்ன பண்ண போறீங்க? 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அவர் வராம இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது. கல்யாணி, கொஞ்சம் இப்ப உள்ள நிலைமையை புரிஞ்சுக்க. நல்ல நேரம் போச்சுன்னா அதுக்கப்புறம் நல்ல நேரம் கிடையாதுன்னு சொல்றாரு. குணசேகர் எல்லாம் நிச்சயம் பண்ண எனக்கும் மனசு வரல. ஆனா இப்ப வேற வழி இல்லம்மா, பண்ணிதான் ஆகணும். பெத்த அப்பா இல்லாம புள்ளைக்கு எப்படி நிச்சயம் பண்ண சொல்றீங்க? அதெல்லாம் முடியாது. அவர் வந்து நான் இல்லாம எப்படி நிச்சயம் பண்ணீங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? அப்படி அவன் வந்து கேட்டான்னா நான் பதில் சொல்லிக்கிறேன். நீங்க பதில் சொல்லுவீங்க. ஊரே எங்களை வந்து கேள்வி கேக்குமே, அவங்களுக்கு யார் பதில் சொல்றது? நான் தானே பதில் சொல்லணும். கல்யாணி இத வச்சு இந்த நிச்சயத்தை நிறுத்திடலான்னு திட்டம் போட்டிருக்கா போல. அதான் இப்படி அடம்பிடிக்கிறான்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, தயவு செஞ்சு என்ன சமாதானப்படுத்தி இந்த நிச்சயத்தை நடத்திடலான்னு நினைக்காதீங்க. அவர் இல்லாம இந்த நிச்சயதார்த்தம் நடக்கவே கூடாது. நம்ம மேல இருக்கிற கோவத்துலதான் கல்யாணியத்தை இந்த நிச்சயம் நடக்க கூடாதுன்னு இப்படி பேசுறாங்க போல இருக்கு. அப்பா எங்க போனாருன்னு தெரியலையே. ஃபங்க்ஷனுக்கு வேற கூப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன அந்த பக்கம் என்னமோ சத்தம் கேக்குது. என்ன சத்தமா இருக்கும்? என்ன பண்ணி உங்க கதவை உடைக்கிறத தடுக்கிறது? குரலை மாத்தி பேசிட வேண்டியதுதான். வெளியில யாராவது இருக்கீங்களா? உள்ள யாரு? தம்பி, தம்பி இருங்க தம்பி. வெளியில யாரோ நம்ம கிட்ட பேசுறாங்க பாருங்க. வெளியில யாருங்க? கதவு திறங்கல. கதவை வெளியில பூட்டு போட்டு போயிருக்காங்க. நாங்க உள்ள இருக்கிறது தெரியாம கதவை பூட்டிட்டாங்க. நாங்க உள்ள மாட்டிக்கிட்டோம். கொஞ்சம் கதவை திறங்கல. சரி இருங்க, சாவி எடுத்துட்டு வந்து திறந்து விடுறேன்.
ரொம்ப நன்றிங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சரி சரி. ஏமா அப்படி அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க? ஏண்டா அருளு, நீயே இப்படி சொன்னா எப்படிடா? அப்பா வந்து கேட்டாருன்னா நான் என்ன பதில் சொல்லுவேன்? அம்மா, அப்பா இல்லன்னு இப்ப நம்ம நிச்சயத்தை நிறுத்தினா அது அப்பாவே ஏத்துக்க மாட்டாருமா. அம்மா, நிச்சயமா நம்மளதாம்மா சத்தம் போடுவாரு. அதனால நல்ல நேரம் போறதுக்குள்ள நம்ம நிச்சயம் முடிச்சிடலாமா? நேரம் போயிட்டே இருக்கு கல்யாணி, இப்ப என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. அதான் எல்லாரும் முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? நடக்கட்டும். சரிங்கய்யா, நீங்க பத்திரிக்கை படிக்க ஆரம்பிங்க. சரிங்கய்யா. ஐயோ, நிச்சயதார்த்தத்துக்கு வேற டைம் ஆச்சு, என்ன பண்றது? என்ன தம்பி, சாவி வாங்கிட்டு வரேன்னு போன ஆளை இன்னும் காணோம். சாவி யாருக்கிட்ட இருக்குன்னு தெரியாம தேடிட்டு இருக்காரோ என்னவோ. எப்படி வந்து திறந்து விட்டுருவார் அண்ணி? இருங்க பாப்போம். நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வளர்பிறை முகூர்த்தத்தில் விசாக நட்சத்திரம் விருச்சிக நட்சத்திரத்தில் சுபகோரையில் தெய்வ திரு ராஜமாணிக்கம் கமலாமாள் பேரனும் திரு குணசேகரன் திருமதி கல்யாணியின் தவ புதல்வனுமான அருள்ராஜனுக்கும். அண்ணி, என்ன அண்ணி, நிச்சய பத்திரம் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க போல இருக்கு. ஐயோ அண்ணி, நிச்சயம் நடக்க போதும் அண்ணி. இதை தடுக்கலன்னா அருள் உயிருக்கு ஆபத்தாயிடும் அண்ணி. வேற வழி இல்ல அண்ணி, இனிமே காத்துக்கிட்டு இருக்க முடியாது. கதவை உடைச்சிட வேண்டியதா. நீங்க கதவு உடைங்க. நீங்க தள்ளி நில்லுங்க. சீக்கிரமா உடைங்க. என்ன? ஐயோ, நிச்சயம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு கதவை உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. இனி நம்ம என்ன சொல்லியும் தடுக்க முடியாது. அண்ணன்ட்ட சொல்லிடுவோம், அதான் நல்லது. எங்க போற? இங்கே நில்லு. தெய்வ திரு கோபாலகிருஷ்ணன் அனுசுயா அவர்களின் பேத்தியும் தெய்வ திரு தாமோதரன் திருமதி சுப்புலட்சுமியின் தவ புதல்வியுமான சௌபாக்கியவதி நந்தினிக்கும் மேற்படி நன்னாளில் மாசி 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ராயல் மண்டபத்தில் திருமணம் நடத்த இறையருள் துணை கொண்டு பெரியவர்கள் முன்னிலையில் மணமக்கள் பெற்றோர் சம்மதத்துடன் இந்த திருமண உறுதி பத்திரிகை எழுதப்பட்டது. பொண்ணு வீட்டுக்காரங்களும் பையன் வீட்டுக்காரங்களும் தட்டை மாத்திக்கோங்க. சுபு, தட்டு எடுத்துக்கோங்க. சரிண்ணே. இந்தாங்க அண்ணி. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.